அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஆல் இன் ஒன் சேனல் வழியாக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பைக் எதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம சாம்சங் கேலக்ஸி 3 ப்ரோ அதோட ரிவ்யூ, அதாவது அதோட நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்கு, வெஹிக்கிளில் டிராவல் பண்ணும்போது அது ஃபோன் பேசும் பொழுதும் அல்லது சாங்ஸ் கேட்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூக்காக தான் நம்ம ஹெல்மெட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் போட்டி பார்த்து அந்த ஏர் நாய்ஸ் எப்படி இருக்கு, ஓகேவா, இந்த ப்ராடக்ட் ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ எடுக்கிறோம். கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் இல்லை, தெளிவா நம்ம ஆப்போசிட்ல பேசுறவங்க தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மியூசிக் கேட்கும் பொழுது சரி, எக்ஸலண்டா இருக்குது. அதனோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அமேசிங். ஃபோன் பேசும் பொழுதும் எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரலுமே நாங்கள் ஓட்டி பார்த்தோம், எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. நார்மலாக மற்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பிரச்சனைகள் வரும், நல்லா இருக்கும், சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட்டு அது இந்த மாதிரி வெஹிக்கிள் பொழுது அந்த அப்போட நாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு சரியான ஒரு குவாலிட்டியாக இருக்காது. பட் இது சாம்சங் கேலக்ஸி 3 ப்ரோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வைஸ் வந்து எக்ஸலண்ட்டான குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். வியர் பண்ணி செக் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்ல குவாலிட்டி தான். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஆல் இன் ஒன் சேனல் வழியாக நன்றிகள் பல. மகிழ்வித்து மகிழ். நன்றி.